பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். நிந்தைக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா? நிந்தையை நீக்கி போட உங்கள் தேவனால் கூடும். உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார் அல்லவா? அதை நிறைவேற்றி நிந்தையை மாற்றி போட தேவன் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். பிரியமானவர்களே, நெகேமியா 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள். நெகேமியா சொல்றார், நம்ம நிந்தையோடு இருந்தது போதும், நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு நம்ம எழுந்து எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம். நிந்தை வந்துருச்சு, அழுதுகிட்டே உட்கார்ந்துருப்போம் இல்லையா? என்று ஆவியானவர் சொல்லுகிறார், எழுந்து மறுபடியும் கட்டுங்கள், மறுபடியும் கட்டப்படுவீர்கள், மறுபடியும் எழுந்து நிற்பீர்கள். சந்தோஷமா இருக்குல்ல பிரியமானவர்களே? நிந்தைக்குள்ளானவங்களுக்கு தான் தெரியும் அந்த வேதனை. கர்த்தருடைய ஆவியானவர் என்று சொல்லுகிறார், உனக்கு நான் வாக்குத்தத்தம் கொடுத்தேன் அல்லவா? அந்த வாக்கு மாறாதது. சூழ்நிலை எல்லாம் எதிரா இருக்குல்ல, ஆனாலும் பிசாசு உன்னை நிந்தைக்கு உட்படுத்தினான், நான் மறுபடியும் உன்னை எழும்ப பண்ணுவேன். நீ எழுந்து உன்னுடைய வாழ்வை கட்டு, நீ செய்ய வேண்டியதை செய்யி. நிந்தைதான் என் ஆடை, என் உடுப்பு அப்படின்னு சொல்லி நீ சோர்ந்து போய் உட்கார வேண்டாம். நிந்தையை மாற்றி போடுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஒரு அருமையான சகோதரியை பார்த்து பிசாசு சொன்னானா, உன்னை நிந்தைக்குள்ளாக்குவேன், உன் பேரை நான் கெடுத்து போடுவேன். தேவன் சொன்னாராம், பிசாசு பேசி சில வருடங்களுக்கு பிறகு தேவன் சொன்னாராம், உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையை அவர்கள் பற்றி பிடித்து கொண்டார்கள். என் நிந்தையை மாற்ற பிசாசு கொண்டு வந்த அந்த அவமான பெயரை மாற்ற, அந்த தீய அந்த கோள் சொல்லி அவன் பேச வச்சான் பார்த்தீங்களா எல்லாரையும், அந்த காரியத்தை மாற்றி போட என் அருள்நாதரால், என் பரிசுத்த ஆவியானவரால் கூடும் கூடும். ஏன்னா அவருடைய வார்த்தையை தான் நான் நம்புறேன் அப்படின்னு அந்த சகோதரி தேவனிடத்தில் அறிக்கையிட்டு அழுது ஜபித்தார்களாம். தேவன் அவருடைய பெயரை பெருமைப்படுத்தினார். பிசாசின் எழுத்துக்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில அழித்து போட்டார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவன் அதை செய்ய விரும்புவதாய் சொல்லுகிறார். பிசாசினுடைய நிந்தையான சொற்கள் எல்லாம் அவர் அழித்து போட்டு, அவன் உங்களுக்கு விரோதமா சில காரியங்களை பெயர்களெல்லாம் எழுதி வச்சான்ல, கடன்காரி, கோபக்காரி, நிந்தனைக்குரிய மனுஷன், சிறுமைப்பட்டவன், பணம் இல்லாதவன். பிரியமானவர்களே, சிறுமையான உங்களுடைய பெயர்களை மாற்றி போட உண்மை உள்ளவர் நிரூபிப்பேன் என்று சொல்லுகிறார். நம்புங்க. ஆவியானவருடைய காற்று வீசும் பொழுது, பிசாசு காற்று மாறி உங்க பேரை கெடுத்தான்ல, அவையெல்லாம் மாறி போகும், மாறி போகும். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பிரியமானவர்களே? அன்பின் பரலோக தகப்பனே, அருமை இரட்சகா, பொல்லாத பிசாசு கொண்டு வருகிற சிறுமையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவது இல்லை. ஏன்னா நீங்க எங்களை குறிச்சு எங்களை பெருமைப்படுத்துவேன்னு வாக்கு கொடுத்திருக்கீங்கப்பா. அதை நம்பி மறுபடியும் நாங்கள் எழுந்து பிரகாசிக்க திடன்கொள்ள கிருபை செய்யும். இரட்சகர் இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே.